வந்து இந்த மாரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதையும், அதே டைம்ல டிவில வந்து குமரன் வந்து தெரியறதையும் பார்த்துட்டு வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா வந்து அப்படியே குமரன கட்டிக்கிட்டு, "இவ்ளோ நாள் வந்து நீங்க ஏங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க." அப்படி சொல்லிட்டு கட்டிக்கின்னு கொண்டாடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. காவேரி வந்து விஜய் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. "உண்மையிலேயே நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. என் மாமாவ யாருமே வந்து அவ்வளவா வந்து பெரிய விஷயமா நெனைக்கவே மாட்டாங்க. என் அக்கா கூட இப்ப வரைக்கும் என் மாமாவ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு வசதியானவர கல்யாணம் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் தான் அவ யோசிப்பா. அவ எங்க மாமா விரும்புறாரு தான். இருந்தாலும் வந்து என் மாமாவுக்கு வந்து எதுவுமே இல்ல. அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் வாழ்க்கையில இப்படியே இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவா. எங்க மாமாவ வந்து பெரிய விஷயமா யாருமே நெனச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எங்க மாமாவ பெரிய விஷயமா நெனைக்கிறாங்க. அவர் சொல்றத கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும் தான் விஜய். ரொம்ப நன்றி விஜய் அப்படி சொல்றாங்க. என்ன காவேரி நமக்குள்ள இதெல்லாம் வந்து சொல்ற? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே காவேரி. எப்படி எனக்கு மட்டும் தனியா நீ நன்றி சொல்வ? அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து கைய பிடிக்கிறாரு. "இங்க பாரு காவேரி, உனக்கு யார் யார் சொந்தக்காரங்களோ, இல்ல உனக்கு எது முக்கியமோ, எது சந்தோஷத்த தருமோ, உன் அம்மா, உன் தங்கச்சிங்க, உங்க அக்கா வீட்டுக்காரு எல்லாருமே வந்து என்னோட சொந்தம் தான் காவேரி. எனக்கும் அவங்களுக்கு எல்லா விதத்துலயும் சொந்தமானவங்க. அப்படின்னும்போது உன்னோட வந்து சந்தோஷத்த என்னோட சந்தோஷமா நான் நினைக்க மாட்டேனா? அப்படிப்பட்ட ஆளா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவரு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு டைவர்ஸ் பத்தி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, உங்க சொந்தக்காரர், என் சொந்தக்காரர் வேற கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு தான் அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வந்து விஜயே பார்த்துட்ருக்காங்க. விஜய் சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, உனக்கு என்னெல்லாம் சந்தோஷம் குடுக்குமோ, அவ்வளோ சந்தோஷத்தையும் அள்ளி குடுக்க நான் தயாரா இருக்கேன்." அப்படின்னோனே, "ஆமா, ஆமா. எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி குடுத்து எப்படியாவது வந்து வீட்ட விட்டு அனுப்பலான்னு தானே பிளான் பண்றாரு." அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. "என்ன காவேரி என்ன யோசிக்கிற?" அப்படின்னோனே, "இல்லங்க எங்க மாமா பத்தி தான் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் அது வந்து அவர் ஃபர்ஸ்ட்டா வந்தா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து வந்தாலும் வரலனாலும் 10ல ஒருத்தரா வந்தார்ல அது போதும். அதெல்லாம் கிடையாது. குமரனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவர் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு வருவாரு பாரு. அதெல்லாம் நடக்க போதா இல்லையான்னு பாரு. எல்லாருமே நம்ம போவோம். அவருக்கு வந்து ஊக்கம் குடுப்போம். கண்டிப்பா அவர் வருவாரு." அப்படின்னோனே, இந்த அளவு உங்களுக்கு பேச தெரியுதே." அப்படின்னு. "ஏன் காவேரி எனக்கு பேச தெரியாது." "இல்ல உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காதுல்ல. அதனால தான் நீங்க வரமாட்டீங்களோன்னு நெனச்சேன்." அப்படின்னோனே, என்ன காவேரி இப்படி சொல்ற? குமரன் என்ன சொன்னாருன்னு கவனிச்சல்ல? என்ன வந்து சொந்த பிரதரா வந்து பார்க்குறாரு. அவருக்கு நான் எப்படி வராம இருப்பேன்?" "இல்லங்க உங்களுக்கு வெண்ணிலாவ கவனிச்சுக்கிறதுக்கே டைம் இருக்கும்ல. அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் வர முடியும்?" இப்படி பேசுறது தாண்டி எனக்கு செம்மையா இருக்கு. ஏன்னா, இப்படி எனக்கு உரிமை எடுத்து அப்படியே வந்து சொல்ற பாரு, அது அப்படியே நக்கலான பேச்சா இருந்தா கூட ரசிக்கும்படி தான் இருக்கு. மேடமுக்கு அவ்வளோ பொசசிவ்னெஸ்ஸா என் மேல அப்படின்னு பார்க்குறாரு. இங்க பாரு காவேரி, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பா வருவேன். வெண்ணிலாவும் எனக்கு முக்கியம் தானே, அவளையும் நான் கவனிச்சுக்கணும் தானே அப்படின்றாரு. அதனால தான் சொன்னேன். வெண்ணிலாவ கவனிக்கிற வேலை இருக்கும்ல, அதுக்காக நீங்க எப்படி வருவீங்களோ, வரமாட்டீங்களோ சொன்னேன். இல்ல, இல்ல பரவால்ல, பரவால்ல. கொஞ்ச நேரம் தானே. அதனால வெண்ணிலாவ கவனிக்கிற வேலைய நான் வந்து தாத்தா கிட்ட யாருக்கெல்லாம் சொல்லிட்டு, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்றாரு. அத கேட்டு அது உங்க இஷ்டங்க அப்படின்றாங்க. கொழுப்பு தான் இவளுக்கு. இங்க இவ்வளோ நானும் ஒண்ணா தானே போறோம். வரும்போது என்னெல்லாம் பேச போறேன், எப்படிலாம் இவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், என் மனசு திறந்து என்னெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு காவேரி காத்துட்ருக்கணும். அப்ப தானே தெரியும் காவேரிக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் காவேரி. இப்போ நான் வெளிய கூட்டிட்டு போய் என்னென்ன சொல்ல போறேன் பாரு உன்கிட்ட. இந்த ப்ரோகிராமுக்கு போம்போது தான் இருக்கு உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. அது வந்து வழக்கம் போல என்ன பண்றாங்க, ராகினி வந்து அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி கிட்ட வந்து, "என்ன காவேரி, விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெண்ணிலாவே கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்குது. இப்போ கூட காலைல வெண்ணிலாவ வாக்கிங்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு." அப்படின்னோனே, "என்னது வாக்கிங்கா?" அப்படின்றாங்க. "ஆமா உனக்கு தெரியாதா? வெண்ணிலாவும் விஜயும் நடந்து போயிருக்காங்க. ஏன்னா வெண்ணிலா உள்ளவே அடைஞ்சிருக்காங்களாம். அதனால வெளிய கூட்டிட்டு போயிருக்காரு." அப்படின்னோனே, இங்க பாரு கூட்டிட்டு போனா உன்கிட்ட சொல்லி, நீ உன்ன கூட்டின்னு போ சொல்லியிருக்கலாம்ல. பார்த்தல்ல அவரே வெளியலாம் சுத்துறாரு. வெளிய போனா 4 பேர் என்ன நினைப்பாங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணா அதுவும் கைய பிடிச்சிட்டு போனா, உன்னோட ஹஸ்பண்ட் நினைப்பாங்களா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. வாய மூடுறியா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்குன்னு பேசிட்டு இருக்கியா? வெண்ணிலா உடம்பு சரியில்லாம இருக்கால்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்குன்னு இப்படியா பேசுறது? அப்படின்னோனே, நான் என்ன பண்றது? உண்மையிலேயே எல்லாரும் நினைப்பாங்க. அதுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ தான் பார்த்துக்கணும்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க மனசு கஷ்டப்பட்டு காவேரி அப்படியே வந்து நின்னுட்டே இருக்காங்க. அப்போ வந்து, "வா வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வராரு. "என்னாச்சுப்பா? வெளிய எங்க கூட்டிட்டு போனேன்?" தாத்தா கேட்டோனே, "வாக்கிங் தான் தாத்தா." அப்படின்னோனே தாத்தா அதிர்ச்சி அடையிறாரு.